வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம். ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் பையாக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் அந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,480 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டு பார்ட்டாக போட்டோம். நம்ம இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொல்லியிருந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆனால் நமக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் லெவலுக்கு வரல. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,504 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனிச்சு. நம்ம கொடுத்தது 24,480. அதுலேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் 24,661. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. 24,800 வரைக்கும் நம்ம போட்டோம் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணாங்க, நம்ம எதிர்பார்த்தா அந்த சப்போர்ட் போணுச்சு. சரி, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணி இதுக்கு சப்போர்ட் கொடுத்தது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டியை காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியை காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனில் தான் பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லோ ஜோனில் தான் ஃபஸ்ட்டு காலையில் சப்போர்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போணுச்சு. சப்போர்ட் எடுத்த பார்த்தீங்கன்னா 52,190 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தவரை 52,619 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்ஸ். திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டோன்னா மறுபடியும் எல்லோ ஜோன்லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்தது பெருசு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரேக் பண்ண பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் அது எப்போ முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கு பிறகு தான் இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அதனால் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லை. பெருசாக பாயிண்ட் மூவ் ஆயிருந்தாலும் பெரிய ப்ரைஸ்லாம் எந்த மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ப்ரைஸ் மட்டும் தான் கூட இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வழக்கமாக பார்க்குற மாதிரி. இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பெருசாக ஃபால் ஆகிருக்கணும். ஆனால் ஆகலை. ஆனால் நம்ம ஆக்சுவலாக கால்ஸில் வந்து நாங்கள் கால் சைடு தான் கொடுத்தோம், புட் சைடு நீ கொடுக்கல. ஆனால் மார்க்கெட் அந்த மாதிரி தான் ப்ரைஸோட செட்டப் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தோம், இண்டெக்ஸ் சார்ட் மட்டும்தான் மார்க்கெட்டில் இறங்குற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே போணுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்தமாதிரி ரிவர்சல் கேண்டில் போட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆனால் வெரி புல்லிஸாக தான் இருக்கும். அதான் நடந்திருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து மார்க்கெட் மேலே போகணும். இன்றைக்கி ஹையை அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நேற்றோட ஹைக்கும் இன்னோட ஹைக்கும் இடையில மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, பார்ப்போம் நம்ம 15 மினிட்ஸில். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை 24,837ங்கிறது இன்றைக்கி போன ஆல் டைம் ஹை. சப்போர்ட் எடுத்தோம்னா 24,660, அதுக்கடுத்து 24,592, அடுத்து 24,504. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா ரவுண்ட் ஃபிகரில் தான் போட்டிருக்கேன் 24,900, 25,000. ஓகே, நாளையோட மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த 24,660க்கும் இந்த 24,837 இடையில மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடையில வேறு சப்போர்ட், ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது. 660 கிட்டத்தட்ட 150, 660 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் இடையில சப்போர்ட் போகிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நமக்கு சப்போர்ட் இது தான் எடுத்துக்க முடியும். 24,660 தான் சப்போர்ட் எடுத்துக்க முடியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் 25,000 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். கேப் அப் இருக்கும் பட்சத்தில் கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 25,000 நிச்சயம் தொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து கேப் அப் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். அது சைட்வேஸ்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பார்த்து 660க்கும் 860 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே மூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும். கேப் அப் இருந்தால் நம்ம புல்லிஸே போட்டுருவோம். கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 25,000 தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 24,504 பிரேக் பண்ணால் மட்டும்தான் 24,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்க வாய்ப்பு. அது இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் நான் எவ்வளோங்க சப்போர்ட்லாம் போடல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைட் நேற்றோட டே கேண்டிலோட கையில் தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கிட்டத்தட்ட அது கரெக்டாக அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு புல்லிஸ் கேண்டில் தான் போட்டு முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு, அதாவது என்னோட டேயோட ஹையும் லோ தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் டேயோட ஹையும் லோ தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த லோ பிரேக் பண்ணால் செல்லிங் இருக்கும், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் ஒருவேளை கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இந்த செட்டப் காட்டுது. சரி, ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போனால் 52,782 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,030, அதுக்கடுத்து 53,308, அடுத்து 53,500, 54. இதெல்லாம் ரவுண்ட் ஃபிகரில். ஆல் டைம் ஃபிகர் 53,308. அதுக்கு மேலே ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். 53,500, 54 போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 52,168 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ. அதுபோல் 51,960, 51,749, 51,504 அப்படின்னு சப்போர்ட் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேயோட ஹை லோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. இதுவும் பெரிய பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக சப்போர்ட் போடுற மாதிரி இடமே இல்லை. நிஃப்டிலாம் அப்படி தான் காட்டுது. இதுலேயும் அப்படி தான். இடையில வந்து எந்த இடத்துல என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது கிளியராகவே இல்லை. ஒருவேளை இந்த டேயோட லோவிலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதனால் பையிங் வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில். அதை போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோன்னா 52,700லேருந்து அந்த 53,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் மீறி கூட போக வாய்ப்பு உண்டுன்னு செட்டப்படி பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 52,700 இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் இந்த டேயோட லோவை பிரேக் பண்ண மட்டும் தான் டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலே இருக்கும். 52,160க்கும் 57,780 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு. இதுக்குள்ளே கிளியராக நம்மளால் ஒரு சப்போர்ட் போட முடியல. அதுக்கான கிளியரான வாய்ப்பு இல்லை. போட்டாலும் சப்போர்ட் தான் போடலாம் ஒழிஞ்சு இந்த பை ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. அதுக்கு பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் தான் இருக்குது. அதுபோல் பையிங் வாய்ப்பு இந்த ஆல் டைம் ஹையை இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த பையிங் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த மிடில் இருக்கும் பட்சத்தில் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து ஒன்றும் ஒரு சைட்வேஸ்க்குள்ளே முடியோட வாய்ப்பு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து அப்படியே ஹேங் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பையிங் வாய்ப்புன்னு தொட்டால் இந்த இடத்த பை பண்ணலாம், இந்த இடத்த பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். இதுக்கு இடையில் வந்து செல்லிங்னு போகிறதோட பையிங் வாய்ப்பை தேடுறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.